முகத்தை மறைக்காதீர் தேவனே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, உமது கருணையினால் மழையென உறுதியாக என்னை நிலைநிற்கச் செய்தீர். முகத்தை மறைத்து கொண்டீர், நான் நிலை கலங்கி போனேன். திருப்பாடல் சங்கீதம் 30:7. இந்த திருப்பாடலை எழுதிய தாவீது, சிங்கம் எனக்கு எதிராக வந்த பொழுதோ, கோலியாத்திற்கு எதிராக நான் நின்ற பொழுதோ, சவுல் என் மீது ஈட்டியை எறிந்த பொழுதோ நான் சிறிதும் கலங்கவில்லை, தைரியமாக நின்றேன். ஆனால் இப்பொழுதோ நான் நிலை கலங்கி போனேன். ஏன்னா நீங்கள் உங்கள் முகத்தை என்கிட்டருந்து மறைச்சிட்டீங்களே ஆண்டவரே, இதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்று தாவீது சொல்வதை நாம் இங்கு பார்க்கின்றோம். ஏன் ஆண்டவர் தம் முகத்தை நமக்கு மறைக்கின்றார்? பொங்கி எழும் சீற்றத்தால் இமை பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆயினும் என்றுமுள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர் என ஏசாயா 54:8 வாசிக்கின்ற பிரகாரம் ஆண்டவர் தம் முகத்தை நமது கோபத்தினால் மறைக்கின்றார் என பார்க்கின்றோம். ஏன் கோபப்படுகின்றார்? நமது செயல்கள் பொல்லாதவைகளாக இருப்பதால். நாம் என்னதான் ஆண்டவரே ஆண்டவரே, நீரே என் தேவன், நீர் நல்லவர், நீர் வல்லவர், அதிசயமானவர், அற்புதமானவர் என்றெல்லாம் சொல்லி அவரை நாம் துதித்தாலும், ஆலயம்தான் என் வீடு என்று ஆலயத்திலேயே தங்கியிருந்தாலும், செவ்வாய் வெள்ளி விரதம் இருந்தாலும், நமது செயல்கள் ஆண்டவரின் பார்வையில் உகந்ததாக இல்லாவிட்டால் அவர் தம் முகத்தை நிச்சயம் நம்மிடந்து மறைக்கத்தான் செய்வார். அவர் முகத்தை மறைத்து விட்டார் என்றால் நிச்சயம் நாம் நிலை குலைந்து போவோம். ஆகவே நமது செயல்கள் ஆண்டவருக்கு முன்பாக ஏற்புடையதாய் இருக்க வேண்டும். ஏன் ஆப்பிளை தூக்கி போட்டால் அப்படியே அது மேலே போய்விடாமல் கீழே விழுகின்றது என்பதற்காக லா ஆஃப் கிராவிடேஷனை பற்றி நாம் அறிய வேண்டும் என்றால் ஃபிசிக்ஸ் புக்கை படிக்க வேண்டும். ஆனால் எது ஆண்டவருக்கு ஏற்புடைய காரியம், எது அவர் விரும்பாத செயல் என்பதை அறிய வாழ்வின் புத்தகமாகிய பைபிளை முறையாக படிக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்கின்றோம். இணைச்சட்டம் உபாகமம் 32:19-20 ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு தன் முகத்தை மறைக்கிறார் என்று பார்க்கின்றோம். ஏன்? அவர்கள் அவரை கோபப்படுத்தினதால். நம் பிள்ளைகள் தவறு பண்ணும் பொழுது நமக்கு கோபம் மட்டும் வராது, மனவேதனையும் வரும். ஏங்க உங்கள் பையன் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க இங்கே அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா முதல்ல நமக்கு அப்படியா பண்ணிகிட்ருக்கான் என்று கோபம் வரும். ஐயையோ இப்படி பண்ணிவிட்டானே என்று அடுத்து வேதனை வரும். ஆனால் அதே நேரம் பக்கத்து வீட்டு பையன் ஏதாவது தவறு செய்து விட்டால் நமக்கு கோபமும் மனவேதனையும் வராது. ஆனால் நமது பிள்ளைகள் பண்ணிவிட்டால் நம்மால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஆம், இதை பார்க்கும் அவனுடைய பிள்ளை தனது தகப்பன் மேல் உண்மையான அன்புள்ளவனாய் இருந்தால் அடுத்து அந்த தவறை அவன் செய்ய மாட்டான். அதே போல்தான் அன்பானவர்களே, நாமும் ஏதாவது தவறு செய்தோம் என்றால் நமது காரியத்தினால் நமக்கு ஆண்டவர் தண்டனை கொடுப்பார் என்று பயப்படுவதை விட்டுவிட்டு, என் தவறினால் என்னை பார்த்து பார்த்து உருவாக்கின விண்ணகத்தின் தேவனுக்கு மடிவை அதாவது மனவேதனையை நான் உண்டு பண்ணிவிட்டேனே என்று நான் மனம் வருந்தினால் இமைப்பொழுது நம்மை கைவிட்டாலும் என்றுமுள்ள பேரன்பால் நமக்கு இரக்கம் காட்டுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. பரிசுத்தர் பரிசுத்தர் என கோடான கோடி தூதர்கள் அவரை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான தேவனுக்கு, துதிக்கு பாத்திரருக்கு நம்மை நினைக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஆனால் என் பிள்ளையினால் நான் காயப்பட்டேன், கருத்திருக்கின்றேன் என்று எரேமியா 8:21 அவர் புலம்புவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நாம் தவறுகள் செய்யும் பொழுது நம் தவறுகள் நம்மை உண்டாக்கின நம் தேவனை காயப்படுத்துகின்றன என மட்டும் நினைத்தால் போதும், அவரது கோபாக்கினைக்கு எளிதாக தப்பித்து கொள்ள முடியும். ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, உம்முகத்தை நீர் எம்மிடமிருந்து மறைத்தால் எங்கேப்பா நாங்கள் போவோம்? தயவு செய்து மறைக்காதீங்கப்பா. நீங்கள் கோபப்படுகிற மாதிரி எந்த காரியத்தையும் நான் செய்யாதபடிக்கு என்னோட நீர் தங்கியிருக்க உம்மை வருந்தி அழைக்கின்றேன். ஆமேன்.